நல்லா பஞ்சு போல் வாயில் அப்படியே சர்ருன்னு இறங்குற மாதிரி ஒரு கிச்சடி ரெசிபி பார்த்துடலாமா? நல்லா பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன காய்படி சேர்த்துக்கணுமோ இதில் ஏதாவது காய்கறி சேர்த்துக்கலாம். கூட பட்டாணி இருந்தால் அது ஆப்ஷனல். பட்டாணி போட்டால் இன்னும் சூப்பராகவே இருக்கும். இப்போ 1 டம்ளர் ரவையை நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நெய் கொஞ்சம் கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இன்னும் சூப்பராக சாஃப்டாக இருக்கும். என்கிட்ட நெய் இல்லை, அதனால் நான் இதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு 2 டம்ளர் வேணும்னா 2 டம்ளர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகா நல்லா அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஒரு வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி மூடி வச்சிட்டிங்கன்னா தக்காளி நல்லா பார்த்திங்கன்னா குழஞ்சி வந்தோடனே இந்த மாதிரி குத்தி நல்லா தக்காளி மெசிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா காயெல்லாம் போட்டு ஒரு 2 பெரட்டி எடுத்துட்டாலே போதும். காரத்துக்கு பச்சை மிளகாவே போதும், வேறு எந்த தண்ணி காரமும் தேவையில்லை. ஸோ பார்த்திங்கன்னா 1 டம்ளர் ரவைக்கு பார்த்திங்கன்னா நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ 2 டம்ளருக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கிளறிட்டு அப்படியே மேலே தட்டு போட்டு விட்டிங்கன்னா போதும். அப்படியே நல்லா கொதித்து வெந்து வரும். ஸோ ஸ்லோவில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ ஸ்லோவில் வச்சுட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி மூடி விட்டிங்க. கடைசியாக கொஞ்சம் நெய் ஊற்றி இறக்குனீங்கன்னா சூப்பரான கிச்சடி ரெடி.